ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எலஸ்ட்ரேட் சாப்டர் 34 to 36 பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் படிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணால், அண்ட் இன்னொருத்தன் வந்து நீ பேசுகிறதே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, டக்கு டக்குன்னு பேசுன்றான். ஸோ ஆனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாஸ்ட்டாக படிக்கலாமா இல்லை ஸ்லோவாக ஒரு லைனாக படிக்கலாமான்ட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சேர் உமனும் சரி, அதுக்கப்புறம் 2 மேனேஜர் இருக்காங்க, யூனியன் மேனேஜர், அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் கோ இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோ என்ன சொல்கிறான்னா, ஏய் நீ வந்து அந்த ஊவினை வந்து நல்லா பார்த்துக்கிட்டியா, நான் வேணால் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே சும்மா ஒரு ஃபன்னாட்டம் ஒரு பிரச்சனையாட்டம் போயிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து கூப்பிடுறான், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் வாங்கன்றான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே சரி, ஊவின் சரி, அதுக்கப்புறம் ஜின்வோ சரி, 3 பேருமே கார்டு விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த கார்டு விளையாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஊவினுக்கும் ஜின்ஸ்கேக்கும் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அவங்க 2 பேர் வந்து சும்மா அப்படியே ஒரு ஃபன்னாட்டம் ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோ வரான், கோவும் சரி அந்த கமிட்டி மெம்பர் இருக்காங்க. ஸோ அவங்க வரான். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ என்னடா பிரச்சனை பார்த்தா அந்த கார்டுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மேனேஜர் கோ என்ன சொல்கிறேன், டே இதுக்கெல்லாம் நீங்கள் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கேவை பிடிச்சி ஏற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோவா வந்து நம்ம கைடன் பார்க்கலாம். ஸோ கைடன் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பூனை ஃபுட்டை. ஸோ அப்புறம் வந்து நம்மளோட கோவா வந்து என்ன சொல்கிற, வா நீ சாப்பிட்ற அழகாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கான். ஸோ உடனே ஜின்ஸ்கே வந்து கமெண்ட் பண்ணேன், இந்த பூனை என்ன இத்தாச்சோடு குண்டாக இருக்குது, நல்லா தின்னுக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே கமெண்ட் பண்ணுறான். உடனே கையில் டென்ஷன் ஆகுனா. ஸோ அவன் டென்ஷன் ஆகிறோட கோவா வந்து டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சிருக்கான், டே ஏன் பூனை வந்து சோறு திங்கக்கூடாதா, ஏன் சாப்பிடக்கூடாதா, ஏன் நீ மனுஷன் மட்டும் தான் நல்லா திங்கிடுமா, பூனைக்கு ஃபுட்டு இது அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம கைண்டனுக்கு சப்போர்ட் பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்நாக்ஸ் வந்து கைண்டனுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொல்கிறான்னா கோகிட்ட, சார் நான் பூனைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஸோ நான் அந்த பூனைங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்கிறதால நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்றான். உடனே வந்து நம்ம மேனேஜர் கோ என்ன சொல்கிறோன்னா, ஓகே இவங்க எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்றேன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இன்ஜுரி சரியாயிடுச்சு, வீட்டில் இருந்து கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்வா என்ன சொல்கிறான்னா, அந்த இன்னொருத்த கமிட்டி மெம்பர் இருப்பாங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், சார் எனக்கு ஊவினையும் வந்து கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவனையும் விடுவீங்களா அப்படின்னா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காரில் போகிறாங்க. ஸோ காருக்கு போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வாவும் சரி, நம்ம அந்த ஊவினும் சரி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஊவின் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பூனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பூனையை பார்த்து அவன் ஷாக்கானா. உடனே ஜின்வா என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் இந்த பூனைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆப்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு. ஸோ மற்ற பூனைங்கெல்லாம் என்ன ஆச்சு சொல்லிட்டு ஜின்வா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஊவின் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பூனையும் செத்துடுச்சு, இந்த ஒன்று தான் இருக்குது, இதுவும் போயிடுவோம் பயமாக இருக்குதுன்னா. ஸோ ஜின்வா வந்து சொன்னால் நல்லா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன், ஸோ அங்கே வந்து சரியாயிடுன்றாங்க, அதனால் இந்த பூனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இந்த ஜின்வோட பூனை எல்லா பூனையும் சேர்ந்து நம்ம மூவின் காலில் வந்து தொட்டு விளையாண்டுருக்குது. ஸோ அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த சாப்டர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சாப்டர் 35ல் பார்க்கலாம். ஸோ 35ல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோ அவங்கெல்லாம் காரில் தான் உறவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோவும் சரி, ஜின்ஸ்கே சரி, அதுக்கப்புறம் அந்த கமிட்டி மெம்பர் அவங்க வந்து லேட்டாக வந்து ரூமுக்கு வராங்க. ஸோ ரூமுக்கு வந்துட்டு பார்த்தா எல்லாம் பூனையாக இருக்குது. ஸோ உடனே ஜின்ஸ்கே இருந்தால் என்னடா இது வீடு ஃபுல்லாக பூனையாக இருக்குது அடங்கும் அம்மாவில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனும் டைலாக் விட்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பூனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே வந்து எல்லா பூனையும் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தேன்னு வைங்க, நம்ம கைடனை பார்க்கலாம். ஸோ கைடனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைடன் ஒரு லுக்கு ஒரு மாதிரி விட்றான். ஏன் அந்த பூனை எப்போ பார்த்தா ஒரு மாதிரி லுக் விடுது, இது பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது, இது வந்து பூனையாக இல்லை வித்தியாசமாக இருக்குது இந்த லுக்கு அப்படின்னு போட்டு கோவம் வந்து திடீர்னு அவன் சட்டையை பிடிச்சிடுறான். ஜின்ஸ்கே நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, அந்த பூனை ஏன் லுக் விடக்கூடாதா, நீ மட்டும் தான் லுக் விடணுமா, இல்லை அந்த பூனை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது அப்படின்னா, ஏன் எனக்கு கூட தான் உன்னை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது, ஏன் பூனைங்க விடக்கூடாது, இப்போ என்ன பூனைங்களை வந்து நீ புள்ளி பண்ணிகிட்டு இருக்கியா ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு, உனக்கு இதே வேலையாக போச்சுடான்றா. இல்லை சார் அப்படி இப்படி சொல்லிட்டு அதோட ஒரு ஃபன்னாட்டம் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபன்னும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டி மெம்பருக்கான அவன் வந்து ஒரு பூனையை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கான். ஸோ உடனே நம்ம கோவா அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, உனக்கு பூனையை பார்த்தா பயமா என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பயம், அப்போ எதுக்கு நீ ஓடுற அப்படின்றா. இல்லை எனக்கு பூனையை பார்த்தாலும் பயம் இல்லைன்றா. அப்போ இந்த பூனையை தொடு பார்க்கலாம் அப்படின்றான். நான் எதுக்கு தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி 2 ஸ்டெப்பு ஓடுறான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான், நமக்கு அடேக்கப்பா கொரியாவோட டாப் 20ல் இருக்கிற பவர்ஃபுல்லாக லிஸ்ட்டில் நீ இருக்கிற, ஆனால் நீ பூனையை பார்த்து பயப்படுறியா ஹான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ வந்து அவன் வீட்டுக்கு அவனோட மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். மேனேஜர்னு சொல்லுவாங்க உமன், அவன் என்னடா இது அவன் பேரே மறந்து போயிடுச்சு, ஜின்னாங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த 3 பேருமே வந்து நம்மளோட
ஜின்வோ வீட்லேயே வந்து தூங்குறாங்க அப்படின்றா. உடனே நம்மளோட ஜின் அங்கே இருக்கானே, ஸோ ஜின்னா சேன் உமேனு. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஜின்ஸ்கே வந்து தூங்குறானா, அவனுக்கு கேட்டியா அவனுக்கு விருப்பமா அப்படின்றா. அவன் மேம் அவன் தான் சொன்னான் தூங்குறேன்ட்டு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே மட்டும் பெட்டில் படுத்துட்டு இருக்கான் ஆஸ் யூஸ்வல். ஏன்னா ஜின்ஸ்கே வந்து ரொம்ப ரிச், அதனால் அவனுக்கு வந்து சோஃபாவை கொடுத்துட்டாங்கன்னா சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். இந்த சைடில் இன்னொரு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கைன்னு படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்மோ மூவின் 2 பேருமே தலையில் படுத்துட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஜின்மோ வந்து சிரிச்சுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு நம்மளோட இவன் இருக்கான் ஜின்ஸ்க்கு, அவன் என்ன கேட்குறான், டே நீ எதுக்கு சிரிக்கிறப்போ அப்படின்னா, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் யாருமே வந்து வந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸு சரி அப்படின்னா. யாரா ஃப்ரெண்ட்ஸு, ஏன்டா என்னை இழுக்குது அப்படின்னு சொல்லி ஜின்ஸ்கே சொல்கிறான். ஸோ உடனே நம்ம ஊவின் கிட்ட வந்து நம்ம ஜின்மோ வந்து ஊவினை கேட்குறான், இந்த மாதிரி நீ யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கியிருக்கியா, இல்லை உன்னைய பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை தங்கியிருக்காங்கன்னு அந்த மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் ஊவின் என்ன சொல்கிறான், இல்லை இந்த மாதிரிலாம் யாருமே தங்குறதில்ல, இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு, அதே மாதிரி நானும் இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு அப்படின்னா. உடனே நம்ம ஜின்ஸ்கே சொன்னால், அடப்பாவிங்க அவங்க 2 பேரும் லூசர்ஸு, இவங்க வந்து திடீர்னு டிப்ரெஷன் ஆகிட்டாங்க இந்த இதில் அப்படின்றா. உடனே சரி இவனும் ஜின்ஸ்கே என்ன கேட்குறான்னா அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்மோ என்ன கேட்குறா, ஜின்ஸ்கே நீ இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் தங்கியிருக்கா, இல்லை நீ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்கியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே மனசில் நினைக்கிறா, நான்லாம் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆமாம்ல, இது வரைக்கும் நான் யார் கூடயும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நான் தங்குறதில்ல, யாரும் எங்கள் வீட்டுக்கு தங்குறதில்லன்னு சொல்லிட்டு அவனும் இந்த மாதிரி யோசிக்கிறான். அப்படியே டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம மூவினும் சரி நம்ம ஜின்மோவும் சரி, ஓ ஐ சி, கவலைப்படாத, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கமாக பார்க்குறாங்க. ஸோ ஸோ எனக்கே தெரிஞ்சு நானே வந்து இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் வீட்லேயும் தங்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைமில் தங்குனேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து 23 அப்போது. ஸோ இப்போ உனக்கு எவ்வளோ ஏஜ்னு கேட்பீங்க, நான் இப்போ 24 தான், ஜஸ்ட் 24. ஸோ 23 அப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து திருநெல்வேலியில் வந்துச்சு, ஆஃபீஸ் மேட்டு தான். ஸோ அங்கே வந்து தங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன். ஏன்னா அங்கே வந்து அவன் திருநெல்வேலியில் வந்து ஹோம் டவுனு. ஸோ அங்கே ஒரு நாள் தங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினதே இல்லை. ஸோ நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டம் தான், ஃப்ரெண்டு வீட்டில் தங்குன்னு சொன்னால் செருப்புலேயே அடிப்பாங்க. ஸோ ஸோ அந்த தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி தங்கும்போது பார்த்தா அவங்க நல்லா கலாய்க்கிறாங்க. ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அது ஃபுல்லாகவே ஃபன்னான சாப்டர் தான். ஸோ நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். நம்ம டேட்டா 36 சாப்டர் போகலாம். ஸோ 36 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூவின் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் சரி அவன் ப்ரொஃபஸரும் சரி பூனைங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடவுளாம் வந்து அவன் கண்டுட்டு இருக்கான். ஸோ அதை கண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு ஏன்னா இந்த கடவுள் திடீர்னு எனக்கு வருது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கு இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஜென்ஸ்கே வந்து எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவன் எழுந்திரிச்சு கிளம்புனான். சரி இங்கெல்லாம் எனக்கு தூக்கம் வராது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் கிளம்புறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் போனான். ஸோ அதுக்கப்புறம் ஊவினும் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உடனே ஜின்மோ வந்து கேட்குறேன், ஏன் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் டக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, திடீர்னு வந்து ஒருத்தர் ரூமில் தங்குவோம், உங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வரும். நம்ம இந்த மாதிரிலாம் இருப்போமான்னு சொல்லி திடீர்னு நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்து டக்குன்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்மோ வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறான். உடனே கையில் வர அப்பாடா 2 பேர் போயிட்டாங்க, நான் இப்போ தான் நான் வந்து நார்மலாக இருக்கலாம், நான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவன் உங்களுக்கே தெரியும் கைண்டர் பூனை ஃபார்மில் இருக்கான். ஸோ அவனால் பேசவும் முடியலை, எதுவும் பண்ணும்போது பூனை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா விட போயிட்டாங்கன்னா சொல்லிட்டு நம்ம கைண்டர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ உடனே வந்து நம்ம கைண்டர் சொல்கிறான், ஐயோ நானும் உங்களை பற்றி கவலைப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஜின்மோ சொல்கிறான். உடனே கைண்டர் சொல்கிறேன், டே ஆட்டெல்லாம் விடாதடா, நீங்கள் அவங்க 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டு நீ என்கிட்ட கண்டுக்கவே இல்லை, நீ ஜாலியாக நீ அவங்க கூட பேசிகிட்டு இருந்த, பொய் சொல்லாத அப்படின்னா. உடனே நம்ம ஜின்மோ என்ன சொல்கிறேன், கவலைப்படாதீங்க சார், நான் உங்களை எப்பயுமே கண்டுக்காமல் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் சார் என்னோட இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம கைண்டர் வந்து டே இன்னொரு டைம் பேச சாவிடுச்சுன்னா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா கைண்டர் அவன் கண்டிக்கவே இல்லை. ஸோ அதான் கைண்டர் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்மோவும் சரி கைண்டரும் சரி அவன் வாக்கிங் போயிட்டுருக்கான் அடுத்த நாள். ஸோ அந்த அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்மோ வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாம் பூனைக்கு ஃபுட்டு வைக்கணும். ஸோ உடனே கைண்டர் கேட்குறான், டே பூனைக்கு ஃபுட்டு வைக்கிறப்ப அடிபட்டுட்டு வந்தால் திருப்பி பூனைக்கு ஃபுட்டு வைக்கிற ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு நாய் வருது. ஸோ 2 நாய், ஒருத்தன் வந்து ஓனர் போல். ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி இருக்குது. உடனே அந்த 2 நாய்ங்க வந்து நம்ம கைண்டரை பார்த்து குறைக்குது. உடனே நம்ம கையில் மனசு என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, பேசாமல் இந்த ஃபேட்டான பூனைக்கு பதில் இந்த நாய் உடம்புலையாச்சும் பூண்டு இருக்கலாம்,
ஏன் அந்த பூனை உடம்புக்கு மூணு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த நாயோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஜின்வோவை பார்த்து, உன் பூனை ரொம்ப கொழுக்கு முழுக்கிட்டு இருக்கு, என் நாய் வந்து கடிச்சிட போகுது அப்படின்றான். ஸோ அவங்க நாய் கடிக்கும் போது பார்த்தா அந்த நாய் 2 நாயுமே என்ன பண்ணுறதுன்னா நம்ம கைடரை பார்த்துட்டு மண்டிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கைடரும் வந்து அவனோட பாவை எடுத்துகிட்டு நாய் மேலே வச்சுட்டு போகிறான். ஸோ அதுக்காக கைடர் நினைக்கிறேன், பேசாமல் இந்த நாய் உடம்புலேயே பூந்துருக்கலாம், ஏன் அந்த பூனை உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதோட சேர்த்து சாப்டர் முடிஞ்சிச்சு. அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசியிருக்கேன். ஸோ எப்பயுமே நான் வந்து ஒரு சாப்டர் பேசினாமே 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகும். 3 சாப்டர் 10 நிமிஷத்தில் பேசியிருக்கேன். இன்ட்ரோ அதெல்லாம் கேட்டால் 9 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் பேசுனேன்னா எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து நார்மலான சாப்டர்ஸ் தான். மேபி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்போ வந்து நான் ஒரு லைன் நான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படித்தா தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான், அதுதான் மீனிங்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1.5 வைக்கலாம், 2 வைக்கலாம், ஏதாவது ஸ்பீடில் வச்சு கூட நீங்கள் பேசிக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ ஃபாஸ்ட்டாக பேசுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்லோவாக பேசி எப்பயும் போல் பேசுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா எஸ்எஸ்எஸ் டேங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், 4 சாப்டர் 5 சாப்டரே வந்து நான் வெறும் 10 நிமிஷம் 9 நிமிஷத்தில் பேசிடுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேஜ் ரொம்ப கம்மி தான், 40 பேஜ் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 80 90 150 பேஜ் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.